கார்த்திகேயன், டாக்டர் தமிழிசை அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன அந்த ஒட்டுமொத்த கருத்துக்களினுடைய சாரம்சத்தையும் கூட நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். நீங்க கண்டினியூ பண்ணலாம். தமிழகத்தில் வந்து சட்டமன்றம் திறந்து வைத்தப்போ வந்து பிரதமர் தலைமையில் தான் செய்யப்பட்டது, சத்தீஸ்கரில் பண்ணல. சரி, அவங்கெல்லாம் தான் தவறு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் சரியாக செய்ய வேண்டியது தானே. செங்கோல் முக்கியமா, இந்தியில் அரசியலமைப்பு சட்டம் முக்கியமா? செங்கோல்னு சொல்லிட்டு தமிழ் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவங்களே பதிலும் சொல்லிட்டாங்க. அவர்கள் கருத்தை சொல்றாங்க. அதில் நம்ம ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை எனக்கு. நான் சொல்ல விரும்புவது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்து இந்த பார்லிமெண்ட் என்பது கான்ஸ்டியூட் பண்ணுவது பிரசிடென்ட் அண்ட் 2 அவைகள். அதுல முதல் வருவது வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் தான் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் வருது. அப்போ பாராளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்குல்ல. ஏன் அழைப்புல கூட வந்து துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து ராஜ்யசபாவினுடைய தலைவர். அவருக்கு அந்த அழைப்புல பேரே இல்லையே. பாராளுமன்றம் என்ன மக்களவை மட்டும்தானா? மாநிலங்களவையும் இருக்கு இல்லையா? அதனுடைய தலைவர் நீங்க புரோட்டோகால் படி குடியரசுத் தலைவருடைய பெயரை போடாமல் துணை குடியரசுத் தலைவருடைய பெயரை போட முடியுமா? அதுலயே தெரியுது இல்லையா? ஏனால் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ராஜ்யசபாவினுடைய தலைவர் என்கிற முறையில் அழைக்கப்பட்டால் ஜனாதிபதி குடியரசுத் தலைவரை வந்து புறக்கணித்து அவரை மட்டும் அழைக்க முடியாது. அதனால நீங்க துணை குடியரசுத் தலைவர், அதாவது ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சேர்மன் அவரையும் வந்து இதுல அவாய்ட் பண்ணிட்டு வெறும் ஓம் பிர்லா. டாக்டர் தமிழிசை சொன்னாங்க, குடியரசுத் தலைவரே பிரதமரை நீங்களே திறந்து வைங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதாக தகவல் அப்படிங்கிறதான் அவங்க சேர்த்து சொன்னாங்க. இந்த வாதங்கள்லாம் வைக்கலாம். ஒரு பிரதமர் என்ன சொல்லணும்? நியாயப்படி வந்து நீங்கள் தான் வந்து ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். அப்போ உங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் 79 படி நீங்கள் தான் பாராளுமன்றம் என்பதே முதலில் குடியரசுத் தலைவர் தான், அப்புறம் 2 அவைகள். அந்த பாராளுமன்றத்தை விளக்கும் போது அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நீங்க வந்து யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி, மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்னு சொல்லி ஒரு இதுவே வச்சிருக்கு. அதிகாரப்பூர்வமாக என்ன ஆர்டர்ல வந்து ஒவ்வொருவருடைய யார் முதலில் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி வரையறுத்திருக்கு. அதுல முதல்ல பிரசிடென்ட் தான் வர்றாரு, 2வது துணை குடியரசுத் தலைவர் வர்றாரு, 3வது தான் வந்து பிரதமர் வருகிறார். இதுதான் ஆர்டர் ஆஃப் டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸ். இது ஒன்றிய உள்துறை அமைச்சகம் வந்து பிரசிடென்ட் செக்ரட்டேரியட்டோட ஒப்புதலோட இப்ப கூட நீங்க வெப்சைட்ல இருக்குது பார்க்கலாம். சோ அதன்படி பார்த்தா அப்போ நீங்கள் துவக்கி வைக்க வேண்டியது வந்து அதை இனாகிரேட் பண்ண வேண்டியது பிரதமரா யாரு? அவர் தானே பண்ணணும். நீங்கள் அதை வந்து முற்றிலும் வந்து புறக்கணிச்சுட்டு போயிட்டு நீங்க அவர் கேட்டுக்கொண்டார்ன்றது. முதல்ல வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வருவார் அப்படின்னா ஒரு குடியரசுத் தலைவர் பங்கு கொள்ற நிகழ்ச்சியில் அவர் நிச்சயமாக இன்விடேஷன்ல ஒரு பேர் இருக்கணும், இல்லை அழைப்பதில்லை. அதை தவிர்க்கணுன்றதுக்காகத்தான் இவர் தலைமையில் பிரதமர் தலைமையில் நடக்கணும் என்ற காரணத்திற்காகத்தானே நீங்க அவர் இல்லாம ரொம்ப எளிமையா இது பண்ண சிம்பிளான நிகழ்ச்சியே ரொம்ப எளிமையா தான் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. என்ன எளிமையா கூட நடக்கட்டும். ஒரே ஒரு கேள்விதான், குடியரசுத் தலைவர் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க போறாரா இல்லையா? பங்கேற்க மாட்டார்னு எந்த இடத்திலும் சொல்லல அப்படின்னு இருக்க இன்விடேஷன்ல இருக்கு. இருந்தால் வந்து இன்விடேஷன்ல போட்டாகணும். குடியரசுத் தலைவர் வரக்கூடிய நிகழ்ச்சியில அவரை புறக்கணிச்சுட்டு நீங்க வந்து அழைப்பதில் அடிக்க முடியாது. சரி, ஏன்னா நான் அதுக்கு தான் உங்களுக்கு டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்ஸை வந்து மேற்கோள் காமிச்சேன். அதன்படி முதலில் அவர் தான் வருகிறார், அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் தான் பிரதமர் வருகிறார். அப்போ இது வந்து ஒரு பூர்வாங்க அழைப்பிதழ், இது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு கால் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்விடேஷனை பார்க்க முடியாதா? இன்விடேஷன் சர்க்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க லெட்டர் தனியா என்ன, அது எனக்கு புரியல, என்ன லாஜிக் அது? நீங்க அபிஷியலா சர்க்குலேட் பண்ணுது, அதுல தான் வெளியில வந்திருக்கு. இதுவரை நீங்க மறுக்கலையே. சரி, குடியரசுத் தலைவர் வர போறாரான்ற கேள்விக்கு வந்து தீர்க்கமான பதில் இல்ல, வர்றாரு இல்லைன்ற பதிலே இல்லையா? பேசலாம், தொடர்ந்து பேசலாம். திரு லெனின், நீங்க பிரதமரை பிடிக்காவிட்டாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்றத்திற்கு மதிப்பு தர வேண்டும் என்கிற அடிப்படையில் உங்களுடைய முடிவை எல்லாம் மறுபரிசீலனை செய்துவிட்டு நீங்கள் இந்த திறப்பு விழாவில் பங்கேற்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வேண்டி கேட்டுக்கொள்வதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்வைத்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க இந்த கோரிக்கையை? முதல்ல அவங்க நாங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். 1950 நம்ம நாடு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு நாட்டினுடைய சட்டங்கள், வெளிநாடுகளோடு கூடிய ஒப்பந்தங்கள், இவை அனைத்தும் குடியரசுத் தலைவரின் பெயரால் தான் எல்லாம் இருக்கிறது. இப்ப கூட தெலுங்கானா ஆளுநர் சொன்னாங்க, மாநில ஆளுநர்களை வந்து இங்க மதிக்கிறது இல்லை, மாநில ஆளுநர்களை அழைக்காம தகவல் கூட கொடுக்காம சட்டமன்றங்கள் திறக்கப்படுகிறது, புதிய கட்டடங்கள். முதல்ல நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையே அறியாமல் அவர் பேசுகிறார் என்று நான் கருதுகிறேன். அவர் அறிந்து அல்லது அறிந்ததை தெரியாமல் பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். என்ன காரணம்னா, நாடாளுமன்றத்தில் இப்ப நீங்க குடியரசுத் தலைவர் தான் முதன்மை, அதுதான் நண்பர் சொன்னார். குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர். அவர் வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற வாக்கு, அது மக்களுடைய இது. அதாவது என்னன்னு சொல்ல போனா அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எந்த கவர்னரும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் இல்ல, அப்பாயிண்டி தான். அப்ப அதுலயே மிக தெளிவா இருக்கு. ஏன் எல்லாத்துலயும் இப்ப நீங்க இந்தியாவில முதல் சம்பளம் யாரு? ஊதியம் அரசு முறையில, நான் கார்பரேட்டுகளை சொல்லல, முதல் ஊதியம் குடியரசுத் தலைவருக்கு தான்.
அதற்கு அடுத்த ஊதியம் யாருக்கு தெரியுமா? பிரதமருக்கு கிடையாது. அதற்கு அடுத்த ஊதியம் இந்தியாவில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு தான். இதுதான் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின் ஆகச் சிறந்த ஒரு விஷயமா இருக்கு. அதற்கு பிறகுதான் பிரதமர் வருகிறார், அதற்கு பிறகுதான் துணை குடியரசுத் தலைவர் வருகிறார், அதுக்கு பிறகுதான் பிரதமர் வருகிறார். இப்படிதான் இருக்கு. அப்ப ஊதியத்தில் கூட இன்னைக்கு கார்பரேட் உலகத்துல இருக்கிறோம். கார்பரேட் மாத ஊதியமே இல்ல, ஆண்டு ஊதியமே பல கோடியா வருது. அது வேறு. பணநாயகம், ஜனநாயகத்தை வென்று பணநாயகம் வந்திருக்கு. ஆனாலும் நம்முடைய ஜனநாயகத்தில் இதுதான் இருக்கு. இன்னொன்னு போற போக்குல சொல்றாரு நம்ம நண்பர் மெய்யப்பன், 36% வாக்குகள். ஐயா தவறு. 36% வாக்கு வாங்கியதுதான் உங்க ஆட்சி. 64% வாக்கு வாங்கியவர்கள் நாங்கள். அந்த தேர்தல் தில்லுமுள்ளு காரணங்களால, இந்த விதாச்சார பிரதித்துவ முறை இல்லாததுனால, இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் தான்னா வெற்றிங்கிற அந்த முறையினால நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். 36% வாக்குகளை வாங்கி 60% இடங்களை நீங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டீர்கள். அதான் உண்மை. இல்ல, இது முழுக்க எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதற்காக இந்த விவகாரத்தில் இந்த மாதிரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு குற்றம் சாட்டு. அரசியல் செய்வதற்காகவே அவர்கள் செய்கிறார்கள். அதான் உண்மை. யாரு? நீங்க செய்வது உங்களுடைய ஆதிக்க அரசியல். நீங்க செங்கோலை போயிடமோ நீங்க கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றீங்க. அது நேரு காலத்திலே நடந்தது தானே. அதை உலகத்துக்கு பிரபல்யப்படுத்துறீங்களா? இது யாருங்க? அது நேருவை இந்த பக்கம் இடித்து பேசுவது நீங்கள். ஆனால் நேரு எடுத்த அந்த முன்முடிவை, அந்த பவர் டிரான்சிஷனுக்கு என்ன முறை? பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான இந்த போர்க்குரலை நீங்கள் குடியரசுத் தலைவருக்கான உரிமை குரலாக எல்லா எதிர்க்கட்சிகளும் மாற்றிக் கொள்கிறீர்கள் அப்படிங்கறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. அதுதான் தவறானது. நாங்கள் இப்பயும் சொல்றேன், இந்த குடியரசுத் தலைவரை எதிர்த்துதான் களம் கண்டோம். அது எங்களுடைய ஜனநாயக கடமை. அதை நிறைவேற்றுவதற்கு எவரிடமும் நாங்கள் கெஞ்சித்து யாசகம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அரசியல் தெளிவு எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் எதிர்த்தோம். நாங்கள் எதிர்த்த காலத்தில் கூட அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். குடியரசுத் தலைவர் என்கிற முறையில் நாங்கள் அவரை மதிக்கிறோம். அவருக்குத்தான் முதல் மரியாதை இருக்க வேண்டும். எங்களுடைய எதிரியாக இருக்கலாம், அது வேறு. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவர்தான் பிரதமர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். எனவேதான் நாங்க கூட கட்சி ஆளுங்கட்சி பத்தி குறை சொல்லணும்னா, அரசை பற்றி குறை சொல்லணும்னா ஏன் அங்க போறோம்? அவங்க தேர்ந்தெடுத்த ஆளுதான். அவங்க செயல்படுவாங்களா இல்லையாங்கிறது வேறு. ஆனாலும் எங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு அரசமைப்பு தலைமை அப்படின்னு பார்த்தா அது குடியரசுத் தலைவர் தான். அதை நாங்கள் உணர்ந்திருக்கிற காரணம் தான் நாங்களும் மனுவை அவங்கள்ட்ட கொடுக்கிறோம், கடிதங்களை கொடுக்கிறோம், முறையிடுகிறோம். எனவே தேர்தலுக்கு முன்பு இருக்கிற விஷயத்தை வைத்து நாங்கள் எதிர்த்தோம். பழங்குடின்னு சொன்னோம். பழங்குடி இல்லையாங்கிறது நல்ல பிரச்சனை. நீங்க தான் பிரச்சாரத்துக்கு எடுத்தீங்க. ஆனா இப்ப அதே பழங்குடியை சார்ந்த முர்மு, மரியாதைக்குரிய முர்முவை அழைத்துல நீங்க திறந்திருக்கணும். அதை ஏன் செய்ய மறுக்கிறீங்க? அப்ப அடிப்படையில நீங்க பாத்துக்கணும். எல்லாவற்றிலும் முதன்மைப்படுத்த வேண்டியவர் குடியரசுத் தலைவர் தான். அமைச்சரவையின் ஒப்புதல் பெறுவதற்கு அங்கதான் போகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இதை நீங்க குடியரசுத் தலைவருக்கான ஆதரவு குரலாக முன்வைத்து மத்திய பிரதமருக்கோ அல்லது மத்திய பாரதிய ஜனதா அரசுக்கோ எதிராக ஒன்றிணையக்கூடிய ஒரு முயற்சியாக இதை பார்க்க கூடாதா? ஆதரவு குரல் எங்கள் குரல். அரசமைப்பு சட்ட விழுமியங்களுக்கான ஆதரவு குரல். சரி, குடியரசுத் தலைவர் தனிநபருக்கு அல்ல. சரி, பேசலாம். சொல்லிடுறேன். பேசினாங்க சகோதரி, மிக தெளிவா சொன்னாங்க. தமிழ்நாட்டுல நான் கேக்குறேன், பாண்டிச்சேரியில எல்லா சட்ட முன்னோடிகளையும் ஆதரிக்கிறீங்க, தெலுங்கானாவில போய் இருக்கிறீங்களே ஏன்? பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல கவர்னர்கள் ஏன் எந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட கொரி பண்றது இல்லையே, கேள்வி கேட்பது இல்லையே? எல்லாவற்றிற்கும் கையெழுத்து போடுறீங்களே, அசன் பண்றீங்களே. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஏன் இவ்வளவு வன்மம்? இதுதான் சூழ்ச்சி அரசியல். பதில் சொல்லட்டும். அப்பட்டமான ஆர்எஸ்எஸ் அரசியல். சரி, பேசலாம். அரசியல் எதிர்த்து தான் நாங்க பேசுவோம். ஓகே, திரு குமாருடைய முதற்கட்ட கருத்தையும் பெற வேண்டியிருக்கு நமக்கு. நிச்சயமா பேசலாம். நிர்மலா சீதாராமன் 2 கவர்னர்களை பக்கபலமா உட்கார வைத்துக் கொண்டு இன்னைக்கு அதுவே தவறுங்கிற. சரி, பேசலாம். உங்களுக்கு எதிரான திரு குமார், இங்க இருங்க. ஒரு மத்திய அமைச்சர், ஒரு நிதி அமைச்சர் 2 ஆளுநர்களை பக்கபலமாக வைத்துக் கொண்டு அரசினுடைய இதுக்கு சப்போர்ட்டுக்காக நீங்க பேசுனீங்கன்னா இது என்ன அர்த்தம்? இதுதான் அப்பட்டமான அரசியல். சரி, பேசலாம். தொடர்ந்து பேசலாம். திரு குமார்,